பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபீர் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் எக்ஸிட் போல் இதெல்லாம் வந்துட்டுனாலும் எந்த கட்சிக்கும் பெருசாக ஒரு திருப்தியாக எக்ஸிட் போலை பார்த்து ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இல்லை. அது இன்றைக்கி ஸ்டாலின் மே 1ஆம் தேதி பேச்சில் கூட உழைத்த உழைப்பு 4ஆம் தேதி தெரியும் அப்படின்றாரு. எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுத்து இதெல்லாம் திசை திருப்புற முயற்சி, நீங்கள் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு கண்ணும் கருத்துமா இருங்கன்றார். விஜயம் வேட்பாளரெல்லாம் கூப்பிட்டு வெற்றி பெற்றவுடன் நீங்கள் எல்லாரும் பனையூருக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ 3 பேருமே இந்த எக்ஸிட் போல் விஷயத்தில் பெருசாக அதை கணக்கில் எடுத்துக்கல. ஆனால் 3 பேருமே அவரவர்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்ற கணக்கில் தான் இருக்கிறாங்க. இப்போ விஜய்க்கு அந்த வெற்றி வாய்ப்பு அளவுக்கான விஷயம் எக்ஸிட் போலில் சொல்லக்கூடிய ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் சொல்லியிருக்கு. அந்த கணக்கு நோக்கி தான் விஜய் களத்தில் இருக்கிறாரா? முதல்ல சார், நிறைகுடம் தழும்பாது அப்படிங்கிற மாதிரி தேர்தல் முடிஞ்ச பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. ரிசல்ட் எப்படி வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு திமுக தலைவர் ஓய்வு எடுத்துட்டு வந்தார். அப்புறம் அவர் ரொட்டேஷனாக அன்னைக்கு கவுண்டிங் அன்னைக்கு என்னென்ன செய்யணும்னு பார்க்குறாரு. அப்புறம் இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு போகிறார், மேடே நிகழ்ச்சிக்கு போகிறாரு. இப்போ வருஷம் போகிறது. நாங்கள் எங்களுடைய உழைப்புக்கான அறுவடையும் நாங்கள் 4ஆம் தேதி எடுக்க போகிறோம், கடுமையான உழைப்பை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாரு. இவங்கெல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் மட்டும்தான் ஜெயிச்சிட்டதாவே நம்புறாரு. நாங்கள் இவங்கெல்லாம் ஜெயிச்சிருவோம் நம்புகிறாங்க. இவர் மட்டும்தான் ஜெயிச்சிட்டதாவே நம்புறாரு. அந்த கூட்டமும் அப்படி தான் நினைக்கிறாங்க. நாங்கள் ஜெயிச்சிட்டோம், 4ஆம் தேதி பதவி வைக்க போகிறாரு, நாங்கள் அமைச்சர் பட்டியலாம் ரெடி ஆயிடுச்சு, ஜெயிச்சோடனே சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துட்டு நீங்கள் அங்கே வந்துடுறோம் அப்படின்னு விஜய் எம்எல்ஏக்களை கூப்பிட்டு பேசுறதுக்காக சொல்கிறாங்க. ஆனால் அதில் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் என்ன சொல்கிறாங்க, இல்லை தொங்கு வந்ததுன்னா நீங்கள் எம்எல்ஏக்கள் யாரும் அங்கே போயிடக்கூடாது, ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் உடனே நேரம் இங்கே வந்துடணும் அப்படின்னு அவர்கள்ட்ட கூப்பிட்டு சொன்னதாக சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது பார்த்தாக்க வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள்லாம் பாதுகாத்து ஒரே இடத்துல வைக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். சப்போஸ் யாருக்காக முன்னப்பின வர்றது அப்படின்னா அங்கே வேறு கட்சிகளுக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. நமக்கு பொறுத்த வரைக்கும், நம்ம ஸ்டடி பண்ண வரைக்கும் அந்த மாதிரியான வாய்ப்பே இல்லை. ஏதாவது ஒரு கட்சி வெற்றி பெற போது அது மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு திமுகவுக்கு அந்த வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இப்போ தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 75,000 பூத் இருக்குது. 75,000 பூத்தில் நமக்கு ரேண்டமாக பல இடங்களில் பூத்தில் உட்கார்ந்த ஆட்கள் மட்டும் நம்ம சில சாம்பிள்ஸ் எடுத்தோம். அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் அவங்க எப்படி கெஸ் பண்ணுவாங்க, ஒரு 200 பேர் இருக்கிறாங்கன்னா 200 பேர் யாராருக்கு எந்தெந்த கட்சிக்கு போட்டிருக்கான்னு ஓரளவு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி நம்ம ரேண்டமாக செக் பண்ணுறப்ப சென்னையிலேருந்து உங்களுக்கு கன்னியாகுமரி வரைக்கும், சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு பூத்தில் டிவிகேக்கு 150, 200, 350 விழுந்துருக்கு. அதனால் சென்னையை விட்டுருங்க. இந்த சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதியை விட்டுட்டு ரூரல் இருக்கக்கூடிய ஒரு 34 தொகுதியை விட்டுருங்க சார். மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் சென்னை, மதுரையில் இருக்கக்கூடிய சில தொகுதிகள், திருச்சியை விட்டுருங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 200 தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பூத்துக்கு மினிமம் 100 ஓட்டு. ஒரு தொகுதியில் ஒரு பூத்தில் 50 ஓட்டு விழுந்திருக்கலாம், ஒரு பூத்தில் 70 ஓட்டு விழுந்திருக்கலாம், ஒரு பூத்தில் 30 ஓட்டு விழுந்திருக்கலாம், ஒரு பூத்தில் வெறும் 8 ஓட்டு விழுந்திருக்கலாம். இப்படிலாம் இருக்குது. இதை ரேண்டமாக கணக்கு பார்க்குறப்ப 100 ஓட்டு அப்படிங்கிற போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட 75 லட்சம் ஓட்டு. அப்புறம் ஒரு 25 லட்சம் ஓட்டு சென்னை பார்த்த பகுதிகளில் விழுந்த ஓட்டுகள், நம்ம கணிக்க முடியாத ஓட்டுகள்லாம் சேர்த்து 1 கோடி ஓட்டு விஜய் வாங்குவார், 20% வாங்குவார் அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரியுது. 1 கோடி ஓட்டு கன்ஃபார்மாக விஜய் வாங்குவார். 1 கோடி தாண்டி 4.5 கோடி மொத்தம் போலிங்காக இருக்குது. அந்த 4.5 கோடியில் மிச்சம் யார் எவ்வளோ வாங்க போகிறாங்க? இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்குது, அடிப்படை ஓட் பேங்க் இருக்குது. இப்போ அதிமுகனா நீங்கள் குறைந்தபட்சம் 10% அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ திமுகனா ஒரு 10% ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த 10% ஓட்டு அவங்களுக்கு விழுந்துடும். 11 போதா, 18 போதா, 25 போதா, 35 போதாங்கிறதான் தாண்டி இப்போ திமுகவுக்கான ஓட் பேங்க்ங்கிறது கிட்டத்தட்ட 48%, 47%. அதில் விஜய் ஒரு 10% எடுத்துட்டான்னு வச்சுங்க, 37%. சரி, 12% எடுத்துட்டான்னு வச்சுங்க, 35%. விஜய் இந்த 35% கிராஸ் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். அதிமுக அந்த 35% ஒரு சில இடங்களில் கிராஸ் பண்ணும். கொங்கு பகுதிகளில், வட மாவட்டங்களில் அதிமுக அந்த 35 கிராஸ் பண்ணும். சென்னையில் அதிமுக 3ஆம் இடத்துல இருக்குது. அது அந்த அவங்க விட்டுட்டாங்க. சென்னையில் அதிமுக 3ஆம் இடத்துல இருக்குது. சென்னையை தாண்டிட்டிங்கன்னா டஃப் ஃபைட் அதிமுக தான். அதிமுக ஒரு இடத்துல 28 இருக்கும், திமுக 30 இருக்கும், விஜய் ஒரு 18 இருக்கார், 15 இருப்பார், ரேண்டமாக இருக்கும். ஆனால் போட்டி அப்படிங்கிறது களத்தில் திமுக அதிமுக தான் 200 தொகுதியில் போட்டி. இதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ விஜய் முதல்ல அதிமுகவை தாண்டணும், அப்புறம் திமுக கிட்ட வரணும். இத்தனை ஜம்ப் இருக்குது. இது தெரியாத சில பெரிய மனுஷ தற்கொலைலாம் நீங்கள் ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கு. அவர் ஜெயிச்சிட்டாரு, நாட்டை காப்பாற்றவா தம்பி, நீ நாட்டை ஆளுற தம்பி அப்படின்னு அரசியல் அடிப்படை புரிதலே இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் உட்காந்து பார்த்துவிட்டு, இன்ஸ்டாகிராமில் தான் அவனுக்கு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நாளைக்கு ஆட்சி வந்துடுவார்னு இத்தனை ஜம்ப் இருக்குது சார். அப்படிலாம் நடந்து விஜய் முதலமைச்சர் ஆனார்னா உண்மையிலே அது மிகப்பெரிய ஒரு புரட்சி. அதுக்கான வாய்ப்பு இல்லை. கிரவுண்டை நம்ம பார்த்துட்டோம். நம்ம பல பேர்த்து விசாரிக்கிறோம், பல சீனியர்ஸ்டையும் கேட்குறோம், பல சாம்பிள்ஸை எடுக்கிறோம், பல ஊர்லேருந்து வரக்கூடிய தகவலையும் கேட்குறோம். சொல்கிறாங்க அதிமுக தான். ஒரு தொகுதியில் நேற்று இன்னைக்கு ஒருத்தர் 27 நாள் ஒரு தொகுதியில் வேலை பார்த்துருக்காரு தென் மாவட்டத்தில். அந்த தொகுதியில் வேலை பார்த்துட்டு இன்றைக்கி தான் சென்னைக்கே வந்திருக்கிறார். 27 நாள் அந்த சுற்றி கிராமங்களுக்கு பூரா போயிருக்கிறாரு. பூத்தில் உட்காந்துருக்காரு. மற்ற எல்லா வேலையும் நடத்திருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி பண்ண ஒருத்தர் கேட்குற என்ன நடக்குதுன்னா, அங்கே அதிகபட்சம் 8 to 10% தான் டிவிக்கு இருக்குங்கிறாரு.
அவங்க துல்லியமாக கணிச்சிருவாங்க சார். சுற்றுறவங்க இந்த ஓட்டை எப்படி வாங்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ இங்கே வந்து 8 to 10%, அவர் கணிக்க தவறுனா கூட 15%. இதுதான் ரியாலிட்டி சார். ஒரு இடத்துல 20% போகும், ஒரு இடத்துல 18% போகும். நம்ம 20% வச்சுக்கோங்களேன் ரேண்டமாக. அப்படி பார்த்தீங்கன்னா இவர் அதிமுகவை தாண்டணும், அதிமுகவை தாண்டிட்டு தான் திமுகவை தொடணும். இத்தனை கட்டமைப்பு இருக்குது. இது எதுவுமே தெரியாமல் விஜய் வந்து 4ஆம் தேதி முதலமைச்சர் ஆயிடுவார். இவங்க என்ன ஒரு கணக்கு போடுறாங்கன்னா, வாக்குகள் செதுறப்ப நம்ம வந்து ஜெயிச்சிடலாம். ஒரு இடத்துல டஃப் ஃபைட் 3 பேருக்குமே வருது. ஒரு 1.5 லட்சம் ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் விஜய் ஒரு 50,000 வாங்குறாரு, அதிமுக ஒரு 50,000 வாங்குது, திமுக ஒரு 50,000 வாங்க. யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டு முன்ன பின்ன வந்துச்சு. 48,000 ஒருத்தர் வாங்குறாரு, 47,000 ஒருத்தர் வாங்குறாரு, 52,000 ஒருத்தர் வாங்கிட்டாருன்னா வின்னு அப்படிங்கிற ஒரு கணக்கு போகிறாங்க. அந்த மாதிரி வந்தால் நமக்கு ஒரு 60 சீட் 70 சீட் வரும்னு தாவேக்கா நினைக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பும் அங்கே ரொம்ப குறைவு. அந்த இடத்துக்கு போகிறது சென்னையில் நடக்குமே தவிர ரூரலில் அதுக்கான இல்லை. அப்படி பார்க்குறப்ப ஒரு 10 சீட்டுக்குள்ளே விஜய் வருவார், ஒரு 20% வாங்குவார். 2ஆம் இடத்துல அதிமுக இருக்கும். அதிமுக 50-60 தொகுதியில் வெற்றி பெறும் அப்படிங்கிறதா வந்த கருத்து கணிப்புகள். நம்ம கருத்து கணிப்புகள் வந்ததில் மட்டும் நம்ம கருத்து கணிப்புகள் எங்கே எடுத்தானுங்க, எந்த ஃபீல்டுக்கு போனாங்க, யார்கிட்ட கேட்டாங்கன்னு தெரியல. ஒரு பெர்சன்டேஜை போட்டு நம்பர் போடுறாங்க. வட இந்தியா நிறுவனங்கள் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா கருத்து கணிப்பு எடுக்கிறத? இல்லை உங்கள்கிட்ட யாராவது கேட்டிருக்காங்களா? நானும் சுற்றி முற்றி கேட்டு பார்த்துருக்கேன். யாராவது சரி ஒருவேளைக்கு லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸ்ட்டை லோக்கலில் போய் அவங்கள்ட்ட கேட்டு அந்த ஒப்பீனியன் எங்கேயாவது போட்டிருக்காங்கன்னு தெரியாது. நேராக ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஓகே டிஎம்கே இஸ் 32%, அதிமுக 42% ஒரு கணக்கு போடுறாங்க. போட்டு டைவர்ட் பண்ணோம்னா இவ்வளோ ஓட்டு சீட்ஸ் வரும், அப்போ இந்த சீட் வின்னு போகிறாங்க. இது வந்து இந்த கணக்கே தப்பு. நீங்கள் நம்ம ஸ்டடி பண்ண வரைக்கும் சரியாக இருந்ததுன்னா, நம்ம கணிப்பு சரியாக இருந்ததுன்னா திமுக 160லேருந்து 180 தொகுதி ஜெயிக்கும். அதுக்கு அடுத்து அதிமுக ஜெயிக்கும். அதிமுக கொங்கு பகுதியில் இருக்கட்டும், வட மாவட்டங்கள், அதிமுகவுடைய பெல்ட்டும் பாமகவுடைய பெல்ட்டும் ஜாயிண்டான இடங்கள்லாம் அவங்க பிளாஸ்ட் பண்ணுறாங்க. அப்படியும் அந்த இடங்கள்லாம் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தருமபுரியாக இருக்கட்டும், கடலூராக இருக்கட்டும், இந்த பகுதிகளெலாம் அவங்க வந்து பண்ணுறாங்க. அங்கே என்ன ஒரு சிக்கல்னா விஜய் ஸ்பாய்லராக இருக்கார் அந்த பகுதிகளில். அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி திமுக கொஞ்சம் டவுனாக இருந்தாலும் விஜய் ஸ்பாய்லராக இருக்கார். அப்படிங்கும்போது அந்த ஓட்டை இவங்க வந்து எங்கே ஷிஃப்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதுதான் சார் ரியாலிட்டி. ஆனால் அங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா விஜய் வந்து 3ஆம் இடத்துல தான் இருக்கிறார். இப்போ நாம் தமிழ் 8% வாங்கிச்சா, இவர் 20% வாங்குவார். அவ்வளோதான் ஒழிய இது சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா, ஆட்சிக்கு வந்துடுவாராங்கிறது தெரியல. வராது, நம்ம உறுதியாக சொல்ல வராது. ஒரு வேளை இப்போ வந்து ஒரு வேளை 60க்கு 70 வருது, இவங்களுக்கு 40 வருது அப்படிங்கிற மாதிரி டஃப் ஃபைட்டு வந்துச்சுன்னா கூட தொங்கா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் அதிமுக 110 வருமாங்கிறது சந்தேகம். திமுக 110 கிராஸ் பண்ணியிருங்கிறது நம்பலாம். இப்போ அப்படி வந்தாலுமே உங்களுக்கு யாராவது சிங்கிள் பார்ட்டி தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது தொங்கு சட்டமன்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இடையில குதிரை பேரம் நடத்தலாம்னு சில கட்சிகள் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, இன்றைக்கெல்லாம் கூட நம்ம ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்பி வச்சு பெரிய பெரிய ஆட்கள்லாம் இந்த கணக்கை போட்டு நம்பி உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எதுவுமே களத்தில் இல்லைங்கிறது தான் உண்மை. தேர்தலில் வெற்றி அடைந்த கட்சியும் சரி, வெற்றி வாய்ப்பை தவறவிட்ட கட்சிகளும் சரி, வாக்காளர்களை சந்தித்து நன்றி தெரிவிப்பது அப்படின்னு ஒரு மரபை வச்சுருப்பாங்க. அது தேர்தலுக்கு ரிசல்ட்டுக்கு அடுத்தது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட விஜய் வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை தொட்டு விட்டது அப்படின்ற அந்த கணக்கீட்டின் அடிப்படையில் தான் மக்களை சந்தித்து நன்றி சொல்வதற்கு பதிலாக கடவுள் ஒரு பிரார்த்தனை வைத்து அது நிறைவேற்றிய பின் நேர்த்தி கடன் செலுத்துவது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆன்மீக ஒரு அரசியலாக கருதி கொண்டு பயணிக்கிறாரா? ஏன்னா திருச்செந்தூர் போயிட்டார், வேளாங்கண்ணி, நாகூர், எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை கொண்டு செல்வக்கூடிய ஒரு ஆன்மீகத்தை தான் விஜய் எடுத்துக்கொண்டு போகிறார் அப்படின்னு பார்க்குறதா? இல்லை, அது வந்து கேரியர் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன். ஏதாவது ஒரு கடவுளை என்னை முதலமைச்சராக்கி விட்டுருக்குன்னு கேட்குறாரு. 33 வருஷம் மக்களுக்காக சமூக கருத்துக்களை சொல்லி சமுதாய மக்களுக்காக நான் உயிரை கொடுத்து உழைச்சிட்டு என்னையை வந்து இவ்வளவு கொடுத்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக என் கேரியர் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன். ஏதாவது ஒரு கடவுளை என்னை காப்பாற்றி விட்டுருங்க, நான் முதலமைச்சராக அப்படின்னு எல்லா கடவுள்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. மக்கள் சேவையாற்றுவதில் ஒரு உறுதியாக இருக்காரு. அது வந்து கடவுள் மக்களுக்கு ஒரு சேவையாற்று. ஆமாம், நான் இது வரைக்கும் சம்பாரிச்ச காசெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்து கடன் கொடுத்து வச்சிருக்கேன். எல்லாருக்கும், மனைவிக்கு, மகனுக்கு எல்லாரும் கடன் கொடுத்துருக்கேன். இந்த கடனை வேற நான் திருப்பி வாங்கணும், முதலமைச்சரை வேடம் ஆகணும். நீங்கள் எதையாவது காப்பாற்றி விடுங்க. ஒன்று அந்த கடவுள் மிஸ் பண்ணால் கூட இந்த கடவுள் காப்பாற்றிடுவார், இவர் மிஸ் பண்ணால் கூட அவர் காப்பாற்றிடுவார்னு ஒரே ரேண்டமாக போய் எல்லாத்தையும் மேலே தூக்கி போகிறேன், யாரை பிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் போய் கேட்டுட்டு இருக்கிறாரு. இது அவர் உச்சக்கட்ட பயத்தின் வெளிப்பாடாக நான் பார்க்குறேன். நீங்கள் ஜெயிச்ச பிறகு போய் நன்றி கடன் சேர்த்துறது அது வந்து காணிக்கை செலுத்துறாங்கன்னு வச்சுங்க. பரிச்சை எழுதுக்கு முன்னாடி இந்த பசங்க காலங்காலத்தில் 5 மணிக்கெலாம் இருந்துச்சு உட்காந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு கோயிலில் போயிட்டு பாருங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி தான் இருக்குது. அப்போ அவர் மேல் அவருக்கு நம்பிக்கை இல்லை, மக்கள் மேல் நம்பிக்கை இல்லை. ஏதாவது நடந்துராதா, ஒரு மேஜிக்கில் நடந்துராதா, ஒரு சக்தி நம்மளை வந்து முதலமைச்சர் ஆக்கிறாதா, ஜோசியத்தில் நடந்துராதா, கடவுளால் நடந்துராதா, அந்த கடவுளால் நடந்துராதா, இந்த கடவுளால் நடந்துராதா அப்படின்னு ஒரு பரிதவிக்கிறாங்கிறத நான் பார்க்குறேன். இது எல்லா கட்சியிலும் அமைதியாக ஓட்ட போட்டு பேசாமல் இருக்காங்களே. ஆண்ட கட்சி எதிர்கட்சி எல்லாம் அமைதியாக இருக்கே சார். நீங்கள் ஏன் இந்த பரபரப்பு? பேசாமல் நீங்கள் உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா முதலமைச்சர் ஆகிட்டு போங்க. இல்லை, அது ஒரு புதிதாக வந்த கட்சிக்கு மக்கள் ஒரு எழுச்சியோட ஒரு வரவேற்பு, நம்ம வெற்றி பெற்று விட்டார்கள்
அப்படின்ற அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு தானே அது பெட்டியை திறந்தா தான் தெரியும். பெட்டிக்குள்ள இருக்கிறது செத்த பாம்பா வீரியமான பாம்பா, இது ஒரு பெரிய நம்பிக்கை தானே. அதாவது வரதுக்கு முன்னாடி ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு, அதனால இப்பயே நேர்த்திக்கடன் ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு இல்ல சார். அவருக்கு ஒரு பதட்டத்தில் இருக்கிறார். என்ன நடக்குமோ, அரசியலுக்கு புதுசு, என்ன நடக்குமோ எது நடக்குமோ தெரியாது. ஒருவேளை வெற்றி கிடைச்சா சந்தோஷம், தோல்வி கிடைச்சா என்ன பண்ணுறது, பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற பல குழப்பத்தில் இருக்கார். எதுக்கு இப்போ போகணும் அவசரமா? இப்போ திமுகலாம் பேசாமல் தான் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கோயிலாக போகிறவர் தான். அவர் பேசாமல் இருக்கிறாரு. ஜெயிச்சா பார்ப்போம், ஜெயிச்சா காணிக்கை செலுத்திட்டு வந்துருவோம்னு நினச்சிருப்பாரு. இவர் தான் வந்து எல்லா கடவுள்கிட்டையும் போய் முறைட்டுக்கிட்டு இருக்காரு. என்னை எப்படியாவது காப்பாற்றிருங்க, நான் பாருங்க கேரின்னு உச்சத்தை விட்டுலாம் வந்திருக்கேன், முதலமைச்சர் ஆக்கி விட்டுருக்கேன், உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்படிதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது அவர் ஒரு உச்சகட்ட பதட்டத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற மட்டும் தெரியுது. நன்றி சார். நன்றி.